அது போகுமோ மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம்தான். சாய்ராம். இன்னைக்கு கடன் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருடைய ப்ரேயர்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது, இது ஒன்று தான் எல்லா பக்கமும் ஒழிச்சிட்ருக்குது. இன்றைக்கி எத்தனை கிளாஸாக இருந்தாலும் சரி, லோ கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில், லோயர் மிடில் அண்ட் ஹை கிளாஸ், எல்லா இடத்துலையும் பொதுவான ஒரு பிரச்சனை கடன். நம்மளுடைய இந்தியாவே கடனில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு தனி மனுஷன் மேலேயும் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பல வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. இப்போ அது எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியல. அப்போ ஒரு இந்திய குடிமகன்கிட்டேயே இவ்வளோ கடன் இருக்கிறது. அப்போ நமக்கு கடன் இருக்குது. கடன் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் இல்லை. யாராவது எனக்கு கடனே இல்லை அப்படின்னா, நம்மளை வச்சு நம்மளுடைய இந்தியாவில் கடன் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கடன்காரனுங்க தான். அதனால் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ரெண்டாவது, கடனை எப்படி அடைக்கிறது? இதுதான் எனக்கு பெரிய ஒரு கொஸ்டின். கடனை எப்படி அடைக்கிறோம்? யாராவது யோசிச்சிங்களா கடனை எது மாதிரி அடைக்கணும்னு? ரெண்டு சாய்ஸஸ். யார் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு 2 வழிகள். அந்த 2 வழிகளில் முதல் வழி, அந்த கடனை அடைக்க இன்னொரு இடத்துல இருந்து கடனை வாங்கிறது. ரெண்டாவது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்மளுடைய உழைப்பை வச்சு அந்த கடனை அடைக்கிறது. இதில் 2ல் எதை நீங்கள் இது வரைக்கும் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம விருப்பப்பட்டுறது உழைச்சி தான் நம்ம அடைக்கணுன்றது ஒன்று. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்னுடைய உழைப்பையும் நான் போட்டு அதை அடைச்சிட்டு அப்போ தான் அடுத்த கடனை வாங்குவேன். இந்த 2ல் கரெக்டாக கமெண்ட்ஸில் கிளியராக சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, கடன் குட்டி போடுது, பக்கத்தில் வட்டியும் குட்டி போடுது. நம்மளுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா, நம்மளுடைய இன்கம் யாரும் இன்னும் முழுமையாக ஒரு புரிதலுக்கு இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 வச்சுக்கலாம். இந்த 10,000 எப்படி நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேசிக்கான நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ ஒரு 10,000 உங்களுக்கு ஃபிக்ஸடான இன்கம்மா அப்படின்றத முதல்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸடான இன்கம்னா இதுக்கு வீட்டு வாடகை சொல்லி எவ்வளோ கொடுக்கலாம், மல்லிகை சாமான் அப்படி சொல்லி எவ்வளோ கொடுக்கலாம், சேவிங்ஸ்னு எவ்வளோ கொடுக்கலாம், மெடிக்கலுக்குன்னு எவ்வளோ கொடுக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு எவ்வளோ கொடுக்கலாம், சாப்பாடு அது இதுன்னு சொல்லி எவ்வளோ கொடுக்கலாம். இதுக்குள்ளே தான் நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களுக்கு 10,000க்கு மேலே அதிகமாக தேவைப்படுதுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம கை சும்மா தானே இருக்குது, அதுக்கு தகுந்த வேலையை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 8 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஆக்சுவல் பிரகாரம் நீங்கள் 20,000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். யாரெல்லாம் 20,000 ரூபாய்க்கு கீழே ஏர்ன் பண்ணுறீங்களோ அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் தனக்குள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு வரையறைக்குள்ளே நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆழமாக யோசிக்கிறது இல்லை. அந்த டீப்பான திங்கிங் யாரும் எந்த இடத்துலையும் கொண்டு வரதே இல்லை. உங்களுடைய டீப் திங்கிங்லாம் எப்படி இருக்குதுன்னா, 10,000 ரூபாய் ஷார்ட் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 2,000 3,000 ரூபாய் எங்கேயாவது யாராவது கடனாக கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சி கையை நீட்டுறோம். எந்த ஒரு இடத்துல நம்ம கையை நீட்டினாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம அடிமை அப்படின்றத மனசில் கிளியராக வச்சுக்கோங்க. அது 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1,00,000 கூட இருக்கலாம், இல்லை 1 கோடியாக கூட இருக்கலாம். கடன் வாங்கிறதுன்றது நம்ம பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கடன் வாங்கிறது சரி அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் ஆர்கியூ பண்ணலை.
நம்ம நாட்டு மேலே இருக்கிற கடன் அப்படின்னா அது நம்மளுடைய கணக்கு கிடையாது. நம்மளை ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்களுடைய விஷயம் அது நம்ம பொறுப்பாக முடியாது. அந்த நாட்டுக்கு தேவையான வளர்ச்சியை அவங்க கொடுக்கறது. ஆனால் வீட்டுக்கு தேவையான வளர்ச்சியை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அப்போ கடனை அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு நான் யோசித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் வந்து பல வகையில் உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுக்கும். என்னென்ன வழியிலனா, எந்த ஒரு இடத்துலையும் உங்களால் திறமையாக செயல்பட முடியாத அளவுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப் ஸ்டைலை முடக்கும். ரெண்டாவது, எந்த ஒரு பிளானும் உங்களால் ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணவே முடியாது. உங்களுடைய பலத்தை அழிக்கும், உங்களுடைய பலகீனத்தை கூட்டும். ஒரு பயம் அளவுக்கு அதிகமாக வரும். இது எல்லாம் சேர்ந்து கடைசியில் வாழ்கிறது வேஸ்ட்டு, சூசைட் பண்ணிக்கிறது மேல் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த கட்டத்தை நகர்வோம். இதுதான் இன்றைக்கி நிறைய பேருடைய கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இன்றைக்கி கடன் கொடுக்குறவங்க 175% மனசாட்சியை ஒரு பக்கமாக இறக்கி வச்சுட்டு தான் கடன் கொடுக்குறாங்க. அவங்க எத்தனையோ விஷயங்கள், நிறைய குஜராத் சைடோ சரி, பீகார் சைடோ சரி, கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்களை பகடக்காயாக வச்சு அந்த கடனை தீர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன், டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம யோசிச்சு பாருங்கள், கடன் அப்படின்றது ஒரு யமனை வீட்டுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுறதுக்கு சமம். இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முதல்ல இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்றதை தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களுடைய திறமை அப்படின்றது ஒன்று இருக்குது, அந்த திறமையை நம்புங்க. எல்லாரும் ஒரு விஷயம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய திறமையை நம்ம நம்பவே மாட்டோம். அடுத்தவங்களோட ஹெல்ப்பை ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா அவராக இருக்கக்கூடாதா அப்படின்னு. அப்போது இந்த கடனை அடைக்கிறதுக்கே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டெடிகேட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு என்ன நீங்கள் டெடிகேட் பண்ண போகிறீங்க? முதல்ல செலவை குறைக்கணும். நம்மளுடைய லைஃப்பில் கம்பேரிஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டால் நமக்கு வாங்கிடுவோம். எந்த ஒரு பொருள் வாங்கிறது மாதிரி ஐடியா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. அது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னா வாங்குங்க. இல்லைன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதை வாங்க வேண்டிய இது நம்மது கிடையாது. நிறைய பேர் தேவையோ தேவையில்லையோ எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்குள்ளே அடுக்கி வச்சு இந்த இஎம்ஐயில் வாங்கக்கூடிய விஷயந்தான் பெரிய விஷயம். இஎம்ஐ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு அது சிம்ம சொப்பனம். நம்மளுடைய வாழ்க்கையில் 2000 ரூபாய் அது சேவிங்ஸில் போடுற காசை இஎம்ஐயில் போடலான்றது இஸ் வெரி குட் பாலிசி. பட் அட் சேம் டைம் இந்த 2000 ரூபாய் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், முதல்ல ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது யமனை கூப்பிட்டு வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி. ஒரு பொருள் மேலே ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. ஆசைப்படுறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆசைப்படுறது நியாயமான ஆசை. என்றைக்குமே ஆசைன்னா நியாயம்தான். அதை மீறி தாண்டக்கூடியது பேராசை. அதனால் வாழ்க்கையை அழகாக அமைச்சிக்கிட்டால் தான் சாயப்பா அந்த ஒரு திறமையை அவர் எப்படி உங்களை யூட்டிலைஸ் பண்ண வைக்கிறாருன்றதை நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ பிரச்சனைகளை நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட நான் ப்ரேயர் வச்சுருக்கேன், எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி நடக்கும்? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருடைய ப்ராப்ளமே தன்னை மீறி ஒரு பலத்தை இருக்குதுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். இன்றைக்கி என்ன இருக்குதோ அதுதான் நாளைக்கும். ஆனால் ஆசீர்வாதம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு விஷயங்கள் நடக்கும். என்றைக்குமே பிளானிங்ஸ் இன்றைக்கி இருக்கிற டேவை பெஸ்ட்டான டேவாக ஆக்கிக்கோங்க. இன்றைக்கி நல்லபடியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மட்டும் செயலில் இறங்குங்க. வாரத்தில் ஒரு நாள் சண்டே ஃபேமிலியோடு அழகாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட பிஸ்னஸ் பற்றி நினைக்கவே வேண்டாம்.
ஒருவேளை ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு சண்டேஸ்லேயும் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சண்டே வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுடுங்க. மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேலரிக்குள்ளே உங்களுடைய பிஸ்னஸில் வர இன்கம் இவ்வளோ தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு 6 மாதம் டிட்டர்மைன் பண்ணும். அந்த டிட்டர்மினேஷனை பேஸ் பண்ணி ஒரு ஃபவுண்டேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்த 6 மாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க உங்களோட வருமானத்தை. இப்படி பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் கடன் அப்படின்றது ஒன்றுமே இருக்காது. ஒரு 1000 ரூபாய் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிவிடைன்றது அளவுக்கு அதிகம். அப்பாவோட குழந்தையாக இருக்கிறோம், நம்ம யாருக்கும் அடிமை இல்லை, அடிமை இருக்கக்கூடாதுன்றது தான் முதல் தகுதியே. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்க கிட்ட வாங்கிட்டீங்கன்னா அது அடிமை. இது அப்பா வந்து ஆசீர்வதிக்கப்படுற வேலையே இல்லை. என்னைக்கு நம்ம வந்து பேராசை ரொம்ப மேலோங்கி நிற்குதோ அன்னைக்கு தான் பேராபத்து நமக்கு அதிகமாக வருது. அந்த பேராபத்தில் இருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒன்று கடமை, மாயை அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து கர்மாக்கள் படி நீங்கள் கடனாளி ஆகிறதே தப்பு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. ஏன்னா அந்த அளவுக்கு பாவத்தை பண்ணதால தான் இன்றைக்கி வாழ்க்கையில் வேறு மாதிரியான பிரச்சனைகளை நம்ம வந்து சார்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய கர்மாவை அழிக்கிறதுக்கு உண்டான செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த செயல்பட பட 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 உங்களுடைய கர்மாக்கள் அழிஞ்சிடும். அப்போ வந்து மாயைன்றது ஒன்றுமே இருக்காது. நீங்கள் என்றைக்கு செயல்படாமல் இருக்கீங்களோ அன்றைக்கி உங்களோட கர்மாக்கள் வளரும், இன்னொரு பக்கம் மாயை வளரும். அப்போ இந்த 2 இடத்துல இருந்தும் நீங்கள் எப்படி காப்பாற்றிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். மாயைன்றது அந்த நேரத்துக்கு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாடக்கூடிய விஷயந்தான் மாயை. கர்மா குறைக்கிறதுன்றது நல்லா உழைச்சி நம்ம அந்த ஒரு கர்மாவை குறைச்சிக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், மனுஷங்க உழைக்கிறதுக்கு ரெடியே இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். உழைக்க ரெடி இல்லை. எனக்கு வாழ்க்கை வந்து இவங்க ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க, இப்போதைக்கு ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கினா போதும். ஒரு 10,000 இருக்குதுன்னா இன்னொரு இடத்துல ஒரு 15,000 வாங்கிக்கிறது, இந்த 10,000 வட்டி கட்டணுன்றதுக்காக. இன்னும் சில பேர் 20,000 வாங்கிக்கிறது. அப்போ 10,000 ஆரம்பித்த கடன் இன்றைக்கி 10 லட்ச ரூபாய் சர்வசாதாரணமாக அடுத்த 2 வருஷத்தில் வந்துடுது. யாராவது யோசிச்சு பாருங்கள், நான் 10,000 சம்பாதிச்சேன் 2019, 2021 இன்றைக்கி நான் வந்து 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன். இது வந்து அப்பாவுடைய குழந்தைங்களாக இருந்தால் இது கண்டிப்பாக முடியும். இது உன்னதமான உண்மை. இது ஒரு கடனை ஒரு கர்மாவும் மாயும் டபுள் மடங்கு ஆக்கும்போது ஒரு உழைப்பை நம்ம அப்பாவால் டபுள் மடங்கு ஏன் ஆக்க முடியாது? கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது ஒரு கெட்டதும் டபுள் ஆகுது, நல்லதும் டபுள் ஆகுது. நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அது டபுள் ஆகி கொடுக்குது உங்களுக்கு, அவ்வளோதான். 10 ரூபாய்க்கு கடன் வாங்கி அந்த வருஷ கடைசியில் 100 ரூபா ஆகுது. அதே மாதிரி 10 ரூபாய்க்கு நேர்மையாக உழைச்சா அந்த வருஷத்தில் 100 ரூபா ஆகுது. அப்போ உழைக்கிறதுக்கு அடிப்படையே நம்மளுடைய சோம்பேறித்தனம் தடுக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கிறதும் மாயை அதிகப்படுத்துறதும் அப்பா கிட்ட நெருங்கிறதும் ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் சோம்பேறிங்களா இல்லை ஆக்டிவாக இருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில் வரணும், முயற்சி செய்யணும், செயல்படுத்தணும். என்னென்னலாம் எப்படிலாம் அதை ரீச் பண்ணுற நாலேஜை வைடாக ரெடி பண்ணிக்கணும். இது எல்லாமே இருந்துட்டு நீங்கள் அப்பா கிட்ட வந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரேயர்ஸ் அவர் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பார்? நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்கள் டீச்சர் மார்க் போடுறாங்கல்ல, நீங்கள் நல்ல டிசிப்ளினில் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் டீச்சர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு அவார்டோ ரிவார்டோ எதோ கொடுக்குறாங்கல்ல. அப்போ நீங்கள் நல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா சாயப்பா ஏன் வந்து அவார்டோ ரிவார்டு கொடுக்க மாட்டார்? வாழ்க்கையில் இப்போயும் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய கடனுக்கு காரணம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேராசை, 2வது நம்மளுடைய சோம்பேறித்தனம். இதுதான்
உங்களுக்கு ஆசைப்படுறீங்க, ஓகே படுங்க. பட் உழைச்சி நல்லா சம்பாதிச்சு அப்புறம் வந்து ஒரு காரோ ஒரு வீடோ இல்லை ஏதோ வாங்கலாம் இல்லையா? இப்போல்லாம் வந்து இஎம்ஐயில் வீடு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா போயிடுச்சு. ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து நிறைய பேர் வந்து ஹவுசிங் யூனிட்டில் வந்து நம்ம வந்து போடலாம், ஹவுசிங் லோன் வந்து போடலாம். 40 வருஷம் 20,000 ரூபாய் கட்டிக்கிட்டே இருக்கலாம். இவங்க எந்த இதில் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. நாளைக்கு அவ்வளோ 5 வருஷம் 6 வருஷத்தில் இது பண்ணிவிட்டு உங்களோட தொழிலோ இல்லை உங்களோட பிஸ்னஸோ ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு வீடாக இருந்தால் இமீடியட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாடகைக்கு போயிடலாம். இதே வந்து ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கட்டி தான் ஆகணும். அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய பேங்க்கில் வந்து சொல்ல முடியாது. வீடு எல்லாருக்கும் தேவை தான், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அந்த லோன் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அது உங்களுடைய நீங்கள் போடுற பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இருக்கணும். 2 மாதம் 3 மாதத்துக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு இந்த 3 மாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அடுத்த 4வது மாதம் அது நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு குருட்டு மதிப்பில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து பிரச்சனையாகும். இஎம்ஐன்றது எல்லாம் இஎம்ஐயில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க லாஸ்க்கு கொடுக்கல. 10 பேர் 5 பேர் கட்டுறோம், 5 பேர் கட்டல. இப்போலாம் 10ல் 8 பேர் வந்து உருப்படியாக கட்டுறதில்ல. ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு பெனால்ட்டி போடுறோம். இல்லை பேங்க்கில் வந்து செக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு ரிட்டர்ன் சார்ஜஸ் தனியாக போடுவோம், இவன் ஒரு தனியாக போடுவோம். நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் இஎம்ஐ 2,000 ரூபா இல்லை 10,000 ரூபா இல்லை 2,000 வச்சுக்கலாம். பேங்க்கில் செக் ரிட்டர்ன் ஆச்சுன்னா 500 ரூபா ஃபைனு, இவன் வந்து 500 ரூபா. அப்போ 2,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா. யாருக்கு லாஸ்? யோசிச்சு பாருங்கள். எல்லாம் ரொம்ப ஈஸியாக தெரியும், அட்ராக்ஷனாக இருக்கும். ஆஹா 10,000 ரூபாய்க்கு இருக்கிற பொருளை 1000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்து இதை வச்சுட்டேன்னு. அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் அதை கரெக்டாக ப்ராம்ப்டாக பே பண்ணுறதுனா இது ஒரு வரப்பிரசாதம். அந்த ப்ராம்ப்டாக வந்து பே பண்ணுறது 10ல் 2 பேர், மீதி 8 பேரும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு 2-3 ரூபா கம்மி பண்ணி கட்டாமல் விட்டுறாங்க. அதில் அவன் நிறைய சம்பாதிக்கிறான். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் இஎம்ஐ கொடுக்குறவங்களாம் நம்மளை வந்து வெல்விஷராக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ளஸ் வந்து மந்த்லி பே அவுட்டில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடும். எல்லாத்தையும் யோசித்து பார்த்து பண்ணுங்க. அதுக்கு அழகாக செகண்ட்ஸில் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்துட்டு அந்த பொருளுக்கு ஓனர் ஆகிக்கலாம். இஎம்ஐயில் வாங்குறது யாரும் உங்களுடைய பொருளே கிடையாது, இன்னொருத்தனோட பொருளை நீங்கள் வச்சிட்ருக்கீங்க, அவ்வளோதான். ஆக மொத்தம் நம்ம அடிமைப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்றது தான் இதில் வந்து புரியுது. அடிமைப்படவே கூடாது அப்படின்னா கடன் என்றைக்கும் எந்த இடத்துலையும் வாங்கவே கூடாதுன்றத முடிவு பண்ணிக்கோங்க. கடன் வாங்கிறது பேராபத்து, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்ககிட்ட வராது, இது எல்லாமே சூழ்ந்துருக்குது. அதனால் நான் கடன் வாங்கிட்டேன், எனக்கு சாயப்பா வந்து எப்படி வந்து கடன் அடைக்கிறதுன்னு தெரியல, நான் சாயப்பா கும்பிட்டுட்டே இருக்கேன், 1 வருஷம் கும்பிட்றேன், 2 வருஷம் கும்பிட்றேன், எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் என் கடன் அடையலை. எதுக்காக வாங்கினீங்களோ அப்பா கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அதுக்கு பதிலாக உழைப்பை அதிகம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்றத யோசிங்க. யோசிச்சுட்டு ஒரே இந்த கடன் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக 4 வருஷமாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதே 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் வந்து அப்பா கிட்ட வந்து சொல்லுங்கள், படிப்படியாக அந்த கடனை குறையணும், நான் நல்லா உழைக்கணும், அதுக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் கொடுங்க, நான் இனிமேல் என் லைஃப்பில் கடன் வாங்க மாட்டேன், வாங்கக்கூடாதுப்பான்னு சொல்லக்கூடாது, வாங்க மாட்டேன்னு சொல்லணும். ஒரு உறுதிமொழியோடு சொல்லணும். உங்களுடைய உறுதிமொழியை சாயப்பா கண்டிப்பாக கேட்பார், வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போவார். அது வரைக்கும் நம்ம அமைதியாக பொறுமையாக நம்பிக்கையாக நம்ம ஆக வேண்டிய வேலைகளை அழகாக பார்த்தா போதும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஜெய் சாய்ராம்.